நீங்கள் அற்பமாக என்ன படுறீங்கன்றத யார் முதல்ல பார்க்கணும்? கர்த்தர் பார்க்கணும். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம அற்பமாக என்ன படுறோம், கர்த்தரும் பார்க்குறாரு, ஏன் எதுவுமே செய்ய மாட்டாருன்றதுல ஒரு விஷயம் இருக்குது. அவளுக்கும் அங்கே என்ன இல்லை, குழந்தை இல்லை, இவளுக்கும் குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டர் முதல்ல கண் நோக்கி பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் தனிமை பண்ணப்பட்ட நபர் என்ன பண்ணுறாரு, நோக்கி பார்க்குறாரு. இன்றைக்கி லேயாள் இந்த இடத்துல என்ன முடிவானாலும் எடுக்கலாம். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, என் புருஷன் என்னை நேசிக்கலை, என் தகப்பன் தாய் என்னை புரிஞ்சுக்கலை, என் சகோதரர்கள் என்னை புரிஞ்சுக்கலன்னு அவள் எந்த முடிவானாலும் எடுத்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவளை காணும் வரை காத்திருந்தார். இன்றைக்கி நான் அந்த சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள், உங்கள் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் போகலாம், உங்கள் வேதனை எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பீங்கன்னா கர்த்தர் காரியங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவார், செய்வார். இன்றைக்கி அடிக்கடி என் மனைவி கிட்ட சொல்லுவேன், உன் விருப்பம்படி செய்வா, என் விருப்பம்படி செய்வா. இந்த வார்த்தை சொன்னோடனே என் மனைவி சொல்கிற ஒரே ஒரு காரியம், உங்கள் விருப்பம்படி என்ன பண்ணுங்கள். அவளுக்கு தெரியும் நான் பெஸ்ட்டாக செய்வேன். இன்றைக்கி நான் ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் நமக்கு செய்கிறது எப்படியா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா கவனிங்க. முதல் குழந்தை பிறக்குது, அவர் என்ன பேர் வைக்கிறா, புருஷன் என்ன. அவள் இருதயம் பாருங்கள், ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது, புருஷன் என்ன பண்ணல, சோர்ந்து போனாலா, சோர்ந்து போவே இல்லை. பேர் என்ன வைக்கிறாரு, ரூபன். இன்றைக்கி பேர்லாம், அந்த வைக்கிற பேர்லாம் அதெல்லாம் வாக்குத்தத்தம் உள்ள பேர். இன்றைக்கி அந்த பேர் வச்சவங்களுக்குலாம் தெரியும் அவங்க அம்மா எப்படி கடந்து போனாங்க. நீங்கள் நிறைய பேர் ரூபன் பேர் வைப்பாங்க, அந்த ரியலான அந்த அர்த்தம் என்னன்னா, த பெயின் தே கோ த்ரூ. ஆனால் 4வது குழந்தை பிறக்கும்போது அவள் முடிவு பண்ணிட்டா, 3 குழந்தை பிறக்கிற வரைக்கும் புருஷன் மேலே என்ன இருந்துச்சு. ஆனால் 4வது குழந்தை பிறக்கும்போது அவள் முடிவு பண்ணிட்டா, அந்த யூதான்ற பேர் அது எவ்வளோ ஆசீர்வாதமான பேர் தெரியும். எப்போ கர்த்தரை உயர்த்துற இடத்துல அவள் வந்தாலோ அன்னைக்கு ஆண்டர் முடிவு பண்ணிட்டாரு, இதில் தான் என் பிள்ளை என்ன பண்ணணும். ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, இந்த தாய் வயிற்றுல தான் நான் என்ன பண்ணணும். ஆனால் கர்த்தரை நீங்கள் உண்மையாக பிடிப்பீர்கள், ஆனால் உங்களை தூக்கிட்டு வந்து அவர் நிற்க வைக்கிற இடமே அது